பார்த்துக் கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ். மத்தூர் அருகே அண்ணனை கொன்று கிணற்றில் வீசிய தம்பி மனைவியே தகாத உறவுக்கு அழைத்ததால் ஆத்திரம். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அடுத்த கொக்கராப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் பாபு 32, மூர்த்தி 30. இருவரும் சகோதரர்கள் ஆவார். தம்பி மூர்த்திக்கு திருமணமாகி மஞ்சு என்கிற மனைவியும் சுரேந்தர் 9 என்ற ஆண் குழந்தையும் உள்ளனர். பாபுவுக்கு திருமணம் ஆகாததால் விரக்தியில் மதுவுக்கு அடிமையாகி இருந்துள்ளார். இந்நிலையில் இன்று சாமல்பட்டி காவல் நிலையத்தில் அண்ணனை கொலை செய்துவிட்டதாக கூறி மூர்த்தி சரணடைந்தார். இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு சென்ற சாமல்பட்டி காவல்துறையினர் கொலை செய்யப்பட்டது உண்மை என தெரிய வந்ததையடுத்து கொலை செய்யப்பட்ட இடம் மத்தூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்டதால் மத்தூர் காவல்துறைக்கு தகவல் கொடுத்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற மத்தூர் காவல்துறையினர் இவர்களுக்கு சொந்தமான விவசாய கிணற்றிலிருந்து ஊத்தங்கரை தீயணைப்பு துறையினரின் உதவியோடு பாபுவின் உடலை மீட்டனர். இதனையடுத்து மூர்த்தியை கைது செய்து விசாரித்தபோது 12 ஆண்டுகளாக காணாமல் போயிருந்த அண்ணன் பாபு கடந்த 3 மாதங்களுக்கு முன்புதான் வந்தார். வந்ததில் இருந்து எனது தாயாரை துன்புறுத்தி வந்தார். மேலும் எனது மனைவியிடம் தகாத முறையில் நடந்து கொண்டார். இதனால் ஆத்திரம் கொண்டு கடந்த ஆகஸ்ட் 4, 2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு கட்டையால் தாக்கியதில் தலையில் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே இறந்துவிட்டார். பிறகு கோணிப்பையில் மூட்டை கட்டி எங்களது விவசாய நிலத்தில் போட்டுவிட்டேன். நேற்று சிங்காரப்பேட்டை காவல் நிலையம் சென்று கொலை செய்ததாக கூறினேன். அவர்கள் போதையில் உளறுகிறாய் வெளியே போ என கூறிவிட்டனர். பின்னர் இன்று காலை சாமல்பட்டி காவல் நிலையம் சென்று கூறினேன். காவலர்கள் என்னை அழைத்துக் கொண்டு போனார்கள். உடல் இருக்கும் கிணற்றை காட்டினேன். பின்னர் என்னை கைது செய்தார்கள் என தெளிவாக கூறினார். பிறகு மீட்கப்பட்ட உடலை உடற்கூறு ஆய்வுக்காக மத்தூர் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். மேலும் மூர்த்தியிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.